ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சைனா கிராஸ் டபுள் லேயர் சைனா கிராஸ் தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப சத்தானது, ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும். பாருங்கள், ஒரே ஒரு பேக்கெட்டு 30 ருபீஸ் இந்த பேக்கெட்டு. இந்த ஒரு பேக்கெட் சைனா கிராஸில் 2 கலர் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கலாம். 2 மில்க் பவுடர் 10 ரூபா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் அதிகமாக கூட எடுக்கலை. 1/2 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காமல் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ், நம்ம மில்கில் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ரோஸ் மில்க்கு, அந்த எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 ட்ராப்பு போதும். அவ்வளோதான் இது செய்யறதுக்காக. பாருங்கள், ஒரு பேக்கெட் சைனா கிராஸை நான் 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். நம்ம 2 கலர் செய்வோம் இல்லையா, அதனால் 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். பாதி பாதியாக ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயர் செய்கிறதுக்காக இதில் பாதி எடுத்துகிட்டு ஒரே கொஞ்சமாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணி போட்டுருங்க. ஊற வைக்காதீங்க, இது நல்லா கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சமாக வாஷ் பண்ணோன்னா தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணியில் போட்டோடனே இந்த தண்ணி வடிச்சிட்டு வச்சுக்கலாம். இப்போ வாங்க செய்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயர் செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம மில்க் ஆட் பண்ண மாட்டோம், அதனால் தண்ணி மட்டும் போதும். பாருங்கள், இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சைனா கிராஸ், அது போட்டுக்கலாம். கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சீம்பால் செய்வீங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இந்த புட்டிங்கு. பாருங்கள், சைனா கிராஸ் நம்ம தண்ணி கொதிக்க கொதிக்க நல்லாவே கரைஞ்சிடும். கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அப்புறம் தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ உங்கள் டேஸ்ட்டுக்கு சுகர் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்த அளவுக்கு 1 கரண்டி அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. சுகரும் நல்லா மெல்ட் ஆகட்டும், சைனா கிராஸும் நல்லா கரையிட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் எந்த ஃப்ளேவரும் போடலை. நான் கடைசியாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டு சுகரெல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டு கொஞ்சமாக எசன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொதிக்கும் போது எசன்ஸ் போடாதீங்க. இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு அப்புறம் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் போட்டாவே போதும். ரொம்ப அதிகமாக எசன்ஸ் போடாதீங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு 3 ட்ராப் அதிகபட்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 2 ட்ராப் போட்டேன், பத்தல. இன்னும் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஃபேனில் கொஞ்சமாக வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா செட் ஆகிடும். நல்லா கூலிங்காக இருக்கிற ப்ளேஸில் வச்சுடுங்க. இது பாட்டுக்கு இது நல்லா ஆறி செட் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம ஒயிட் கலர் லேயர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது அப்படியே நான் ஃபேனில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், அதை நம்ம ஆற வைக்கிறோம். செகண்ட் லேயர் பண்ணுறதுக்காக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிட்டே, ரொம்ப அதிகமாக தண்ணி போடாதீங்க. ஏன்னா நம்ம பால் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக குறைச்சி தண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் போட்டால் கூட போதும். பாருங்கள், இது செகண்ட் லேயரும் அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன். இதை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கும் போது இந்த சைனா கிராஸ் கரைஞ்சிடும். மில்க் பவுடர் நம்ம 2 பேக்கெட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டிப்படாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக போடாதீங்க தண்ணி. பாருங்கள், இது சைனா கிராஸ் நல்லா கொதிக்குது. இதுவும் நல்லா கரையிட்டோம். இதில் நம்ம தண்ணி கம்மியாக போட்டிருக்கோம், அதனால் கெட்டியாக இருக்குது. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பால் சரியாயிடும். பாருங்கள், இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி தோலோடு தான் போட்டிருக்கேன் நான். அப்புறம் உங்களுக்கு தோல் வேணான்னு நினச்சிங்கன்னா கடைசியாக எடுத்து போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். நான் அவ்வளவும் போடலை, கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் போட்டிருக்கேன். மில்க் பவுடரும் ஆட் பண்ணுறோம், அதனால் கொஞ்சமாக பால் குறைச்சிட்டேன். பாருங்கள், நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சைனா கிராஸ் நல்லா கரையிட்டோம். பாருங்கள், இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம பிங்க் கலர் ரோஸ் கலர் செஞ்சுருந்தோம் இல்லையா,
பாருங்கள் நல்லாவே செட் ஆகிடுச்சி பாருங்கள், நல்லா கெட்டியாக கல் மாதிரி ஆகிடுச்சி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்த ஒயிட் கலரை செஞ்சுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும். நல்லா கலந்து விட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, பொங்கி வந்துடும். அதனால் கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. பாருங்கள் ஏலக்காய் வந்து அந்த தோல் உங்களுக்கு வேணான்னா எடுத்து போட்டுருங்க. நான் கடைசியாக எடுத்து போட்டுக்கிறேன். பாருங்கள் இப்போ மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி அதுவும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துடும் இந்த சைனா கிராஸு. பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லேயர் நல்லாவே கலந்து விடுங்க. பாருங்கள் இப்போ செய்கிறதுக்கு நான் எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கரண்டி சுகர் போட்டேன் ஃபஸ்ட் லேயருக்கு. செகண்ட் லேயருக்கு கொஞ்சம் அதிகமாக 2 கரண்டியாக போட்டிருக்கேன். நல்லா கொதித்து சுகரெல்லாம் நல்லா கரையிட்டோம். பாருங்கள் இப்போ நல்லா கிளறி விட்டே இருங்க. பாருங்கள் உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேணுன்னா தூக்கி போட்டுடலாம். பாருங்கள் நான் எடுத்துடுறேன் ஏலக்காய், அதோட தோல் உங்கள்கிட்ட பொடியாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட நல்லா திக்காக வரும். பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா நம்ம மில்க் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள் அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா சுகரும் மெல்ட் ஆகிடுச்சி, பாலும் நல்லா திக்காகிடுச்சி. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவராவது ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம பால் போட்டிருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக செட் ஆகும். கொஞ்சம் ஆறின அப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். பாருங்கள் வியூவர்ஸ், நான் இப்போ செஞ்சுட்டேன். இதை வந்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் 1 ஹவரு. பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் நல்லாவே கெட்டி ஆகிடுச்சி. பாருங்கள் ஒட்டவே ஒட்டலை. இப்போ உங்களுக்கு தேவையான வடிவத்தில் பீஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் டைப்பில் தான் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இது செய்யறதுக்கு ரொம்ப செலவு கம்மி, ஆனால் ரொம்ப ரிச்சாக இருக்கும். நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஹெல்த்தியானது சைனா கிராஸு. இது குழந்தைங்களுக்கும் தரலாம், ரொம்ப நல்லது. பாருங்கள் இந்த மாதிரி வருது பாருங்கள், டபுள் கலராக. கொஞ்சம் கூட ஒட்டாது பிளேட்டில். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை, அப்படியே நமக்கு எடுக்க வரும். பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சூப்பராக. உங்களுக்கு இந்த ஒரு கலர் மட்டும் இல்லை, உங்களுக்கு 3 கலர் 4 பண்ணலாம். இதே மாதிரி வந்து நல்லா செட் ஆகிடுச்சின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும். பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் டபுள் கலர் சைனா கிராஸு. மேலே வந்து பாருங்கள் நம்ம இந்த பால் செய்வோம் இல்லையா, சீம் பால், அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சைனா கிராஸு. இந்த மாதிரி நீங்கள் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் எல்லாமே எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மேங்கோ எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எந்த எசன்ஸ் வேணால் கூட நீங்கள் இந்த சைனா கிராஸில் ஆட் பண்ணலாம். பாருங்கள் எல்லாமே செஞ்சுட்டேன். பாருங்கள் அவ்வளோதான். இதை ஜில்லுன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்மி செலவில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ரிச்சாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி புட்டிங் செஞ்சு கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ செஞ்சிங்கனாலும் இந்த புட்டிங் வந்து காலி ஆகிடும். பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், 2 லேயராக. இதே மாதிரி உங்கள்கிட்ட எல்லோ கலர் இருந்தாலும் 3 லேயராக கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில்